வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கு நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 2017 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அது கேஸ் நடந்துச்சு, திரும்ப அதோட எக்ஸாம் வந்துச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2022 ஆனுவல் பிளானரில் நமக்கு 493 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2023 ஆனுவல் பிளானர்லையும் பார்த்திங்கன்னா 493 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு 2022 ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டு நவம்பரில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2023 மேல நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் நிறைய பேர் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கோச்சிங் கிளாஸ்லாம் ஃபீஸ் கட்டி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் அமௌண்ட் ரெடி பண்ணி கோச்சிங் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இல்லை தனியாகவே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, டே அண்ட் நைட்டாக ஃபுல்லாக அதுக்கு எஃபர்ட் போட்டிருப்பீங்க. உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன் பண்ணிங்கன்னா ஆனுவல் பிளானரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருந்தீங்க. பட் சடனாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2024 ஆனுவல் பிளானரில் அந்த எக்ஸாமே எடுத்துட்டாங்க. 2022 கொடுத்தாங்க, 2023 கொடுத்தாங்க. எக்ஸாம் எதுவுமே நடத்தலை, நோட்டிஃபிகேஷன் எந்த இதுவுமே அதுக்கு பற்றின ஸ்டெப்பே எடுக்கலை. 2024 அதோட நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த எக்ஸாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனுவல் பிளானரில் இருந்து. இது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஆனுவல் பிளானரில் ஒன்று விடுறீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் தான் நீங்கள் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ்ன்னு போடுறீங்க. இப்போ ஒரு 493 நீங்கள் ஒரு 500 ஆக்குறீங்க, இல்லை ஒரு 450 ஆக்குறீங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். அது கண்டிப்பாக நடக்கும், மேலே கீழே போகிறது. பட் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு எக்ஸாமே அப்படியே வைக்காமல் ரிமூவ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது பல லட்சம் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸோட லைஃப் ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கிற டிஆர்பியில் இருக்க 2 எக்ஸாம், டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரரும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜ், இது 2 தான் இருக்குது. இந்த 2 எக்ஸாமே கரெக்டாக நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்பி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கோட லைஃப் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கு. இதை மட்டுமே நம்பி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கவர்மெண்ட் திங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணக்கூடாது. மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பு எடுத்தே ஆகணும் இல்லையா? நீங்கள் தான் அதுக்கான பொறுப்பு எடுத்தாகணும். ஏன்னா உங்களை நம்பி அவங்க அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு, எவ்வளோ ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சிருக்காங்க. ஃபுல்லாக படிச்சுன்னு இருந்தவங்களுக்கு அந்த எக்ஸாமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறது எவ்விதத்தில் நியாயம்னு நமக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. 2023 ஆனுவல் பிளானர் படி பார்த்தாலே, அதாவது பிஓ முடிஞ்சிச்சு, பிடிஎஸ்என்ஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு, அதாவது பிடிஎஸ்என் முடிய போகுது, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஆனுவல் பிளானில் இருக்கிறது டிஆர்பி பாலிடெக்னிக். அட்லீஸ்ட் அடுத்து நடத்தினாலும் உங்களுக்கு எது ப்ரியாரிட்டியோ அதை சப்போஸ் நீங்கள் டிஎன் டெட் வைக்கணும்னா அதை வச்சுட்டு அதுக்கு அடுத்து வைக்கிறதுனா கூட அக்செப்டபிள். பட் கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாமே ஆனுவல் பிளானர்லேருந்து எடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அக்செப்டபிள் கிடையாது. இதுக்கு நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக கேள்வி எழுப்பி ஆகணும். அது எப்படி எழுப்பணும் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அது நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். டிஆர்பி சேர்மேனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயே ஆகணும். போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நமக்காக ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ஒரு 3 மெயில் ஐடி கொடுக்குறேன். சிஎம் செல்லுக்கு, டிஆர்பிக்கு, அந்த மாதிரி இன்னொன்று டிஆர்பிலே இன்னொரு மெயில் இருக்குது. இது 3த்துக்கும் மெயில் ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த 3 மெயில் ஐடிக்கும் ப்ளஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎம் செல்லுக்கு நம்ம கிரீவரன்ஸ் ஃபைல் பண்ணணும். இதையும் பண்ணுங்கள். இதுக்கும் நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி போயிட்டு என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அந்த கமெண்ட் செக்ஷனை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். பேஸ்ட் பண்ணிவிட்டு 2023 ஆனுவல் பிளானரோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2024 ஆனுவல் பிளானர் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அது 2த்தையும் மெயிலில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நான் உங்களுக்கு மெயில் சொன்னேன் இல்லையா ஃபார்மேட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தேங்கிங் யூ ரிகார்ட்ஸ்னு போட்டு விட்டுருப்பேன். அதுக்கு ரிகார்ட்ஸுக்கு கீழே உங்களோட நேமும் டிஸ்ட்ரிக்கும் போட்டு நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. அதை கண்டிப்பாக போடுங்க. நேமும் டிஸ்ட்ரிக்கும் கண்டிப்பாக போடணும். போட்டு நான் சொல்கிற அந்த 3 மெயில் ஐடிக்கும் ப்ளஸ் அந்த சிஎம் செல்லுக்கு
பெட்டிஷன் மாதிரி கிரிவரன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சைடில் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் சில வழியில்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணுவோம். இதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பலாம். அட்லீஸ்ட் இதை பண்ணுங்கள். யாருன்னா 10 பேர் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெயில்ஸ் பெட்டிஷன் போதோ அப்போ தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் போனால் மட்டும்தான் வந்து எதனா ஸ்டெப் எடுப்பாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வெளில வரும். அப்டேட்டட் ஆனுவல் பிளானர் நமக்கு வந்து ஒரு 10 to 20 நாளைக்கு அப்புறமாச்சு எதனா விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதை பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி வந்து சில எக்ஸாம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ரெக்வஸ்ட் வந்தோடனே நிறைய எக்ஸாம் ஆட் பண்ணி அப்டேஷன் ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. நம்மளும் அந்த எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக முடியும். இன்னொன்று டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கும் கால் பண்ணி வந்து இந்த இதை வந்து சொல்லுங்கள். அவங்களும் வந்து நோட் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் கிட்ட அவங்களும் வந்து அதை சப்மிட் பண்ணுவாங்க. டோட்டலாக நீங்கள் வந்து 5 ஸ்டெப்பு பண்ணியாகணும். 3 மெயிலு, ஒரு கிரிவரன்ஸு ப்ளஸ்ஸு டிஆர்பிக்கு கால் பண்ணுறது ஹெல்ப்லைன். இது எல்லாமே பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கான நல்ல ஒரு தகவல் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே நம்ம வந்து நம்மளோட சைடில் இருக்கிற நியாயத்தை கேட்டால் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். முடிஞ்சால் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள். அது மீடியா சைடுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதாவது வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். அது முடியல அப்படின்னா இதை கண்டிப்பாக இந்த 3 மெயில், ஒரு கிரிவரன்ஸ் ப்ளஸ் டிஆர்பி கால் பண்ணி கண்டிப்பாக இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு எதனா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.